மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3இல் கேது அமர்ந்து காரிய தடைகளை விலக்கி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவிடும் விதத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தன விருத்தி உண்டு, கல்வி உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் இல்லற இனிமை உண்டுங்க. கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் குரு ராசியில் அமர்ந்தாலும் அவருடைய பார்வை 5, 7, 9 என இருப்பதால் சுப பலன்களே அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதளவிற்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பாராத தீமைகள் நடந்தாலும் கூட முடிவில் அது நன்மையாகவே முடியுங்க. சுபகாரிய முயற்சிகள் பலனளிக்கும் விதத்தில் அமையிருக்கு. அதே போல் வேண்டாம் என்று சொன்ன திருமண சம்பந்தம் மறுபடியும் வருங்க. அதே போல் படிப்புக்கு ஏற்ற உத்தியோகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுமை அதிகரிக்குங்க. இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் பணவரவும் இருப்பதால் சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அனுபவஸ்தர்களுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் அறிவுறுத்துது. இந்த வாரத்துல சக தொழிலாளர்களினால் ஒரு சில பிரச்சனைகள் உண்டுங்க. சிலருக்கு தொழில் மாற்றத்தால் குழப்பங்கள் வரலாம். கொடுக்கல் வாங்கலில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு ஏன் நாம் இந்த காரியத்தை செய்து இப்படி கெட்ட பெயர் வாங்க வேண்டும் என்று சொல்லும்படியாக நேருங்க. இத்தருணங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல இந்த மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப பிரச்சனைகள் செலவுகள் சம்பந்தமாக அலைச்சல் அதிகரிக்குங்க. ஜென்ம குரு வனத்திலே என்றொரு மோதிரையும் உண்டு. ஸ்ரீராமபிரான் அரண்மனை வாழ்க்கையை துறந்து காட்டிற்கு சென்று வனவாசம் சென்ற கொடுமையை தனது தேவி சீதையுடன் அனுபவித்ததற்கு அவரது ஜாதகத்தில் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்தது முக்கிய காரணம் என புராதன நூல்கள் சுட்டிக்காட்டுது. அதாவது ஜன்ன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றிராமல் அவரது தசாபுக்திகள் ஏற்படின் வனவாசத்திற்கு சமமான துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இருந்தாலும் ஜோதிட கணியின் உன்னத கருத்தின்படி குரு பகவானால் ஏற்படும் துன்பங்களுக்கு வெகு விரைவில் முடிவும் ஏற்படும் என்பது கருத்து. அதனால் மிதுன ராசியில் பிறந்துள்ள அனைவருக்குமே அடுத்து வரும் சுமார் இந்த வாரம் திட்டமிட்டு செலவு செய்தால் கடன் வாங்குவது, வேலை செய்யும் இடத்தில் அன்றாட பணிகளில் கவனமாக இருப்பது, பிறருடன் அளவுக்கு மீறி நெருங்கி பழகாமல் இருப்பது, பிறருக்கு உதவி செய்வதற்காக பணம் கொடுக்கல் ஆகியவற்றில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மிக புராதன ஜோதிட நூல்கள் உங்களுக்கு வலியுறுத்துதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது முக்கியம். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எத்தகைய தருணங்கள்ல நாம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. நம்மை காப்பாற்றியர்கள் என்பதை மன்னர் நல சக்கரவர்த்தியின் சரித்திரம் நமக்கு உதாரணமாக திகழ்கிறது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள்
எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமையும் பொறுப்புகளும் உங்களுடைய பொறுப்பை செதுக்குங்க. மேலதிகாரிகளுடைய நியாயமற்ற போக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பதால் கவலைப்படாங்க வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மிதுன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் நியாயமற்ற போக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். சக ஊழியர்களிடையே மனப்போக்கும் வேதனை அளிக்குங்க. தற்காலிக பணியாளர்களின் வேலை நிரந்தரமாவது தடங்கல்கள் ஏற்படுங்க. பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் சந்தை நிலவரத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. தேவைக்கு ஏற்றபடி உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது தொழிலில் நஷ்டம் ஏற்படுவது தவிர்க்க உதவுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் குறைய இருக்கு. அதே போல் பண விஷயங்கள்ல கவனமாக இருப்பதை ஒத்தி போடுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் எவரையும் பூரணமாக நம்பிவிட வேண்டாங்க. வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பயணங்களின் போது விழிப்புடன் இருங்க. பொருட்கள் களவு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது நல்லது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல வாய்ப்புகள் குறையுங்க. புதிய வேலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது ஆகிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் இந்த தருணங்கள்ல பாதிக்கப்படுங்க. கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது. ஆனால் நஷ்டம் ஏற்படக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கட்சியில் உங்களுடைய செல்வாக்கு பாதிக்கப்படுங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது இத்தருணங்கள்ல மிக மிக அவசியம். அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. நினைவாற்றல் மேம்பட இருக்கு. உயர்கல்விக்கு பண உதவிகள் எளிதில் கிடைக்கும். ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு துணை நிற்குது. முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. பயிர்கள் செழித்து வளர இருக்கு. அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், விதை, நாற்றுகள் ஆகியவை எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரகநிலைகள் உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். சிலருக்கு புதிய விலை நிலம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் அருகில் திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில்